ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களை இந்த காலையில் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துலேருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்குறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா? 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்றைக்கி குருவை வணங்கிறது, எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா விதத்திலும் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படியா கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளரே சூரியன், புதன், உச்சம் பெற்ற குரு இவர்கள் 3ம் அமர்வு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலே சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் என்கிற தனுசு ராசியிலேருந்து பயணம் செய்கிறார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, எடுக்கிற காரியம் சுத்தமாக நல்லபடியாக நடக்கும், கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியும், எதிரிகள் உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து நின்றுடுவாங்க, வழக்குகள் உங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பு கொடுக்கும், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணும், நிறைய வெளி வட்டார தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், மனசில் இருந்த சஞ்சலங்கள் குறையும். 7ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் வரும்போது இந்த குருவின் பார்வையானது மகர ராசி மேலே விழுவதனாலும் சந்திர யோகத்தை பெறுவதனாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிவதனால் வரக்கூடிய சுகங்களை கிடைக்கும், ஆரோக்கிய மேம்பாடுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோட தொழிலையும் நல்ல வர்த்தகத்தையும் செய்ய முடியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசிக்குள்ள சந்திரன் செல்லும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக
காரியங்களை செய்யணும். அதுவும் முக்கியமாக 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் சந்திரனின் நேரடி பார்வைக்கு அஷ்டம பார்வைக்கு இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால பூசம், ஆயில்யம், மகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூசத்திலேருந்து வச்சுட்டா கூட போதும். நல்ல வெற்றிகளை காணக்கூடிய சூழ்நிலைகளை நிறைய இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த வாரம் முழுக்கமே விநாயகரின் வழிபாட்டோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நன்மைகள் உண்டு. வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர கேது பகவான் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராசியின் 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் குரு இருக்கிறார்கள். இந்த பஞ்சமஸ்தானத்தில் தனுசு ராசியிலே இருந்து சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சந்திரனின் பயணம் அப்படின்னாக்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 நாளைக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. ஏன்னா செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தீக்காயம் படுவது, அடிபடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அவங்கள பார்த்துக்கிறது நல்லது. செவ்வாய் விட்டு புதன்கிழமையிலிருந்து மகர ராசிக்குள்ள சந்திரன் உள்ள வந்துடுவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும்போது ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடு கிடைக்கும். குருவின் பார்வையினாலே நல்லதொரு வரங்கள் உண்டு. நிறைய பேரை பார்த்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். மனத்துக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள், வெளிவட்டார தொடர்புகள், புண்ணிய ஸ்தலங்கள் செல்வது, கோவிலில் போய் சுவாமி வழிபடுவது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. கொடுத்த காசு திரும்பி வரும். வழக்குகள் எதாக இருந்தால் உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. கும்பராசிக்குள்ளர சந்திரன் செல்லும்போது அவிட்ட, சதய, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் கேது சந்திரனை பார்க்கக்கூடியதனாலே ஞானம் பெருகும். புதிய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். எதையும் இப்படி செய்யலாமேன்னு மாற்றி யோசிக்கிற எண்ணங்கள். சனி வக்கரம் பெற்று இந்த கும்பராசியை பார்க்க வருவதனாலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அதன் மூலியமாக பலவிதமான வியாபார தந்திரங்கள், விருத்தியான விஷயங்கள், அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வியாபார நுணுக்கங்களை நீங்கள் கொண்டு வருவீர்கள். வேலை பார்க்கும்போது கூட ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் இந்த வாரத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இது எல்லாமே சந்தோஷத்தை இருக்கிறதுனால இந்த வாரம் முழுக்குமே எந்த விதமும் தடையே வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் நினச்சிருந்தீங்கன்னா காலையிலேயே விநாயகர் அகவல் அப்படின்னு இருக்கும், அதை கேளுங்க. ஔவை பாட்டி நமக்கு சொன்னது, அவர் சொன்னதை தினமும் காலையில் யூடியூப்பில் எடுத்து காலையில் கேட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக விநாயகர் அவர்கள் சீதக்கலப செந்தாமரை பூ பாதச்சலம்பு பழையசு பாடன் இருக்கும். அந்த வார்த்தைகளோடு கேட்டு அமைதியாக இந்த வாரத்தை நீங்கள் நடத்துங்க. பல நன்மைகள், எதிர்பாராத வரவுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே லாபத்துக்குரிய சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். 4ஆம் இடம்னாலே சுகம், மண்மனை, வாகனம், யோகங்கள் அப்படிங்கிற இடம். 4ஆம் இடம் தாய் அப்படின்னு கூட சொல்லுவோம். செவ்வாய் அங்கே வந்து பார்க்குறார். அப்போ தாயுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மண், மனை, வாகனங்களிலே சில ரிப்பேர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில வீண் தகராறுகளின் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியுது. சனி வக்கரகதியில் இருந்து இந்த 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் எதை பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிவிடுங்க, சிக்கல் உண்டு அப்படிங்கிறதும் சொல்கிறது. ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிச்சுடலாம். லாபத்துக்குரிய சந்திரன் தான், அதனால் ஜெயிச்சுடலாம், தப்பு ஒன்றும் இல்லை.
குரு சந்திர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடத்தினால வரக்கூடிய பாதிப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாய் புதன் கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. 5ஆம் இடத்திலே மகர ராசிக்குள்ளே சந்திரன் உள்ள போவார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்ற நட்சத்திரத்தை தொடும்போது 5ஆம் இடத்தை தொடக்கூடிய காரணத்தினாலே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க படிப்புலலாம் கரெக்டாக பார்க்குறாங்களா, படிக்கிறாங்களான்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. தேவையில்லாமல் அவங்க மார்க் வாங்குவான்னு நீங்களாம் ஒரு அசண்டை போட்டு அதுக்கப்புறம் வெளியிலலாம் சொல்லிவிடுவீங்க, என் பிள்ளை நல்லா படிக்கிறான், என் பொண்ணு நல்லா படிக்கிறான், எக்ஸாம் நல்லா பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அமைதியாக இருப்பதனால் லாபங்கள் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விருத்தின்னு சொல்லுவோம், குழந்தை வேறு, அதுவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரம் ஒரு சுபிட்சமான சூழ்நிலையை புதன், வியாழன், வெள்ளி அப்படிங்கிற நாட்களில் பார்க்கலாம். சனிக்கிழமை வாக்கில் கும்பராசிக்குள்ளார போவார் சந்திரன். உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்குள்ளார போகிறார். நீங்கள் எந்த விதமான காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாமே லாபமாய் மாற்றிக்கொடுவர். ராகு அங்கே உட்கார்ந்துருக்கிறார். தன லாபம் உண்டு. கேதுவினால் பார்க்கப்படுவதனாலே யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள், மனசுக்கு பிடிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிடித்த காரியங்கள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவினைகள் கொஞ்சம் குறையும். பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அன்பொழுக இருக்கும். கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த சனி ஞாயிறுலாம் நல்லபடியாக இருக்குது. அதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் சார் அப்படின்னா, இந்த வாரமே ஆடி மாதம்னாலே மாரியம்மனுக்குரியது. காலையிலே மாரியம்மனின் பாடல்களை கேளுங்க, அம்மனின் துதிகளோடு ஆரம்பிங்க. அம்பிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு மனதை கொண்டாட்டத்துடன் ஆரம்பித்தீர்களாலே இந்த வாரம் உங்களுக்கு நன்மை பல கொடுக்க காத்திருக்கிறது. அனைத்துமே நன்மையாகவும் இறையருளாலே வெற்றியாகவும் அமையத்தும்